சம வேலைக்கு சம ஊதியம். இது வெறும் வார்த்தை இல்லைங்க, 16 ஆண்டு கால கனவு. இடைநிலை ஆசிரியர்களுடைய 16 ஆண்டு கால கனவு. நாங்கள் தொடர்ச்சியா 16 ஆண்டுகளா சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குதுன்னு சொல்லி போராடிட்டு இருக்கோம். இரண்டாயிரத்தி 18ஆம் ஆண்டு ஏப்ரலிலும் 2021ஆம் ஆண்டு டிசம்பரிலும் நடந்த உண்ணாவிரத போராட்டத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்கள் போராட்ட களத்திற்கே நேரில் வந்து ஆதரவளித்ததோடு மட்டுமல்லாமல் திமுக அரசு ஆட்சிக்கு வந்தால் இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடு சரி செய்யப்படும் என கரம் பிடித்து வாக்குறுதி அளித்தார். இப்போ இந்த கடந்த 25ஆம் தேதியிலிருந்து இந்த எங்களுடைய போராட்டம் சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டி தொடர் போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டு வரோம். இன்னையோட 30வது நாளுங்க. நான் தொடர்ந்து 30 நாளுமே நான் சென்னையில் தங்கி இங்கேயே சாப்பிட்டுட்டு எல்லாமே செஞ்சுட்டு வந்துட்டுருக்குறோம். இதுலேயுமே நிறைய எங்களுக்கு பொருள் செலவு ஏற்படுது. ஒரே பள்ளியில் பணி செய்யக்கூடிய 2 இடைநிலை ஆசிரியர்களுக்கு சமமான அடிப்படை ஊதியம் வழங்கணும். இது நம்ம அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிற உரிமை. அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு கொடுத்திருக்கிற உரிமை. அந்த உரிமையை கேட்டு தான் நாங்கள் தொடர்ச்சியாக போராடுறோம். இன்னைக்கு நாங்கள் தொடர்ச்சியாக சென்னையினுடைய போராட்ட காலத்தில் இன்னைக்கு 30வது நாளாக நாங்கள் போராடிட்டு இருக்கோம். எங்களுடைய போராட்டம் வெற்றி பெறும் என்பதின் உறுதியுடன் நாங்கள் போராடி கொண்டு வருகிறோம். பல இன்னல்களை சந்தித்தாலும், உடல்நலக்குறைவு, பொருளாதாரம் மற்ற எத்தனை இன்னல்களை சந்தித்தாலும் எங்களோட மன உறுதியுடன் எங்களோட போராட்டம் வெற்றி பெறும் என்று நம்பிக்கையுடன் நாங்கள் போராடி வருகிறோம். நான் என்னுடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் 3 பேர் இருக்கிறோம். எங்கள் வீட்டுக்காரர் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிஞ்சிட்டு வந்தார். இந்த கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கம்பெனி கொஞ்சம் லாஸில் போகிறங்காட்டி இப்போ அவருக்கு நிரந்தர வருமானம் இல்லை. ஒருத்தருடைய வருமானத்தை நம்பித்தான் என்னுடைய குழந்தையோடைய படிப்பு, மருத்துவ செலவு என அனைத்துமே என்னுடைய ஒரு நபர் என்னுடைய வருமானத்தை வச்சு தான் என்னுடைய குடும்பம் ஓடிட்டு இருக்குது. அது போக நான் இப்போ தான் புதுசாக வீடு கட்டியிருக்கிறோம். அதுக்கான இஎம்ஐ இது எல்லாமே என்னுடைய ஒரு நபர் வருமானத்தை வச்சு தான் என்னோடய ஃபேமிலியை நாங்கள் ரன் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குது. இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் எங்களுக்கு நோ ஒர்க் நோ பேங்கிற ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கிறாங்க. இதனால் ரொம்ப பொருளாதார நெருக்கடி எங்களுக்கு ஏற்பட்டிருக்குது. அரசாங்கம் எங்களுடைய பிரச்சனையை கருத்தில் கொண்டு விரைவில் எங்களுக்கான இந்த சம வேலைக்கு சம ஊதிய அரசாணையை வெளியிட்டு எங்களுடைய இடைநிலை ஆசிரியர்களின் கண்ணீரை துடைக்க ஏற்பாடு செய்யுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்களுக்கு உறுதியளித்திருக்கிறார். 311 என்ற சமவேலைக்கு சம ஊதியம் கொடுக்கப்படும், இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஊதிய முரண்பாடு களையப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் அந்த உறுதியை எங்களுக்கு நிறைவேற்றி தருமாறு கேட்டு கடந்த 29 நாட்களாக நாங்கள் அனைவரும் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த சம ஊதியம் பெறாமல் எங்களுடைய போராட்டம் ஓயாது என்பதை மன உறுதியுடன் இந்த இடத்தில் வலியுறுத்தி கொள்கிறோம். ஓடாத மானும் போராடாத மனமும் வாழ்வில் வென்றதாக சரித்திரமில்லை. போராட்டம் என்பது அரசுக்கு எதிரானது அல்ல. ஒரு உறுதியான ஒரு நியாயமான கோரிக்கையை வலியுறுத்தி சொல்வதே போராட்டம். எங்களுடைய போராட்டம் மிக மிக நியாயமானது. நாங்கள் என்ன கேட்கிறோம்? சம வேலை செய்யக்கூடிய 2 ஆசிரியர்களுக்கு சம ஊதியம் கொடுங்க. அவர்களுடைய உழைப்பை எப்படி நீங்கள் மதிக்கிறீர்களோ அதே போல எங்களுடைய உழைப்பையும் மதியுங்கன்னு நாங்கள் கேட்கிறோம். அவர்களை அங்கீகரிப்பது போல எங்களையும் சமமாக அங்கீகரிங்கன்னு கேட்கிறோம். அதனால எங்களுடைய கோரிக்கை மிக மிக நியாயமானது. நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு கொடுத்திருக்க உரிமை. சம வேலை செய்யக்கூடிய 2 நபர்கள், அவர்கள் ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு சமமான ஊதியம் வழங்க வேண்டும் என்பது நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் வழங்குகிற உரிமை. அந்த உரிமையை கேட்டு நாங்கள் போராடுறோம். எங்களுடைய கோரிக்கை மிக மிக நியாயமானது. எனவே இது அரசுக்கு எதிரானதும் அல்ல. எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதை மனதில் கொண்டு எங்களுடைய இடைநிலை ஆசிரியர்களோட ஒற்றை கோரிக்கையான சமவேலைக்கு சம ஊதிய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் எங்களது கோரிக்கையின் நியாயத்தை உணர்ந்து தேர்தல் அறிக்கையிலும் 2021ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையிலும் 311வது கோரிக்கையாக வெளியிட்டிருந்தார். சமத்துவ நீதியும் சட்ட உரிமையுமான எங்களது கோரிக்கை அரசியலமைப்பு சட்டம் உறுப்பு 39D சம வேலைக்கு சம ஊதியம் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. இது குறிப்பிடத்தக்கது.
இது ஒரு ஊதிய உயர்வுக்கான போராட்டம் அல்ல, ஒரு இனத்திற்கான போராட்டம், சம உரிமைக்கான போராட்டம், சமத்துவத்திற்கான போராட்டம், சமத்துவ நீதிக்கான போராட்டம். எனவே எங்களது கோரிக்கையின் நியாயத்தை உணர்ந்த முதல்வர் எங்களுக்கு கோரிக்கையை நிறைவேற்றி தருவார், அரசாணையை வழங்குவார் என்ற நம்பிக்கையுடன் கடந்த 29 நாட்களாக போராட்ட களத்தில் காத்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நாங்கள் தொடர்ச்சியாக 30 நாளாக சென்னையில் காத்துக்கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஒற்றை கையெழுத்துக்காக காத்துக்கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு கையெழுத்து போடுங்க, ஒரே ஒரு அரசாணை போடுங்க. இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் அப்படின்னு ஒரு அரசாணை போடுங்க, ஒரு கையெழுத்து போடுங்க. சமத்துவத்தையும் சமநீதியையும் நிலைநாட்டிய பெருமை உங்களை சேரட்டும், ஒரு கையெழுத்து போடுங்க. கல்வித்துறையில் நிலவி கொண்டிருக்கிற சமத்துவமின்மையை ஒழித்து ஆசிரியர்களுடைய சமத்துவத்தை நிலைநாட்டிய பெருமை உங்களை சேரட்டும், ஒரு கையெழுத்து போடுங்க. இருண்டு கிடக்க இடைநிலை ஆசிரியர் வாழ்வில் ஒளியேற்றிய பெருமை உங்களை சேரட்டும், ஒரு கையெழுத்து போடுங்க. சமத்துவத்தை காக்கிற மண் தமிழ் மண் என்கிற பெருமையை மீண்டும் நிலைநாட்டியது உங்களுடைய ஆட்சி காலத்தில் யாருக்கு, ஒரு கையெழுத்து. நீங்கள் கையெழுத்து போடுவீர்கள், எங்களுக்கு நீங்கள் வழங்கிய கோரிக்கை வாக்குறுதியை நிறைவேற்றுவது என்ற நம்பிக்கையோடு நாங்கள் தொடர்ச்சியாக காத்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய அறிவிப்புக்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயம் நீங்கள் எங்களுக்கு உங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் நம்பிக்கை இருக்கிறது. நன்றி.